நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தில், அவருடைய சபையில், அவருடைய சரீரமாகிய சபையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இந்த சாரூரில், இந்த ட்ரினிட்டி சபையில் தேவன் வைத்து அதிகமாய் நேசிக்கிறார், அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அனாதி திட்டம், பிளான். யாரோ ஒரு ஆள் கொண்டு வந்து நம்முடைய பாசங்களை யாரோ கொண்டு வந்து பிடிச்சி இழுத்துங்க வைக்கல, நாங்கள் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. கர்த்தரே, தேவனே, அவரை உருவாக்கின ஆண்டவரே அவரை கொண்டு வந்து வைத்து இந்த அளவுக்கு அவருக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. என்ன, எத்தனை பிள்ளைங்கள் கேட்டாச்சுன்னு சொன்னால் அவர் சொல்லுவார், நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஒரு அலையே சொல்லுங்க. எங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்னு கேட்பாங்க. நிறைய இருக்குன்னு. இந்தியாவின் பல வகைகள்லையும் இருக்கிறாங்க, அவங்க மற்ற நாடுகள்லையும் இருக்கிறாங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா, இயேசுவின் பிள்ளைகள் நம்ம உரிமை கொண்டாட, சகோதர சகோதரிகளாக உரிமை கொண்டாட தேவன் வைத்திருக்கார். அதுக்காக ஆண்டவருக்கு கோடி கோடி நன்றி. பாஸ்டர்களுக்கு மிகவும் நன்றி. இங்கே இந்த சபை, இன்னொரு சபை இருக்கு. திடீர்னு பாஸ்டர் கூப்பிடுவாங்க, அவங்க கூப்பிட்டா உடனே மறுப்பு சொல்லவே மாட்டேன். உடனடியாக நான் என்ன செய்வேன், காரியங்கள், எல்லா காரியத்துக்கும் சரி, பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும், திடீர்னு நடக்கும். இந்த போகக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவர் நமக்கு வந்து சூழ்நிலையும் தந்திருக்கிறார். தேங்க்யூ. இன்றைக்கு பல தேவனுடைய பிள்ளைகளோடு நான் பேசுகிறேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். என்ன தெரியுமா, நாம பெற்ற ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ பார்ப்போம். அதை நீங்கள் அறியணும். ரட்சிக்கப்பட்டீங்களா, ஓகே அப்படின்னு லைட்டாக சொல்லி விடுவாங்க. சிலவங்கள்ட்ட ரட்சிக்கப்பட்டீர்களா கிறிஸ்தவர்கிட்ட கேட்டால் நான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ரட்சிக்கப்பட்டீங்களா ஒன்று இல்லை சொல்லணும். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கேட்டீங்களா கோயிலுக்கு போகிறோம், ஜெபக்கூட்டத்துக்கெல்லாம் போகிறோம். பாருங்க, அந்த ரட்சிப்பு என்பது அவருடைய ஜீவிதத்தில் காணாத ஒன்று. அந்த ரட்சிப்பு நம்மளை தேவன் ரட்சித்து வைத்திருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கு உள்ள நிறைய இருக்கு. ஒரு 2-3 மாத்திரம் இப்ப சொல்லுவேன். 3 சம்பவங்களை மாத்திரம் சொல்லுவேன். எல்லாமே 3 பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆண்டவர் நம்ம புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கிறது நீங்க பார்க்கணும். அதான் வாசிச்சோம் இல்லையா, எபிரேயர் 2வது அதிகாரத்துல 1 சில வசனங்களை நம்ம என்ன செய்தோம், வாசித்தோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பற்றி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பற்றி, அதுக்குள்ள என்ன இருக்கு என்பது ரட்சிக்கப்பட்ட மக்கள் அறியலைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. எபேசியர் 2வது அதிகாரத்திலையும் சொல்லி இருக்கிறது இல்லையா, தேவன் நம்மை ரட்சித்து, எவ்வளவு பெரிய ரட்சிப்பு அங்க இருக்கிறது. எபேசியர் 2வது அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் அதிலையும் இதுலையும் கடந்த நம்மளை இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டார். அவர் இயேசுன்னு அறிந்து கொண்டோம், ஆவிக்குரிய சபையில வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள் இல்லையா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை கிருபை கிருபை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது மனிதனால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அந்த ரட்சிப்புக்குள்ளதான் உலகத்தை வச்சுட்டார். புரியுதுங்களா? அத்தனையும் இந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். உலகத்தினுடைய அதிகாரங்கள், உலகத்தினுடைய நடக்கிற சகல சக்திகளையும் நமக்கு ரட்சிப்புக்கு உள்ள அடக்கி வச்சுட்டார். அதுக்கு மேல நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். அப்படின்னா உட்கார வச்சாரா இல்லையா? நான் சும்மா சொல்றேன்னா இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்லுதா? எபேசியர் 2வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை படிச்சு பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட தேவன் உயிர்ப்பித்தார், பிதாவானவர் உயிர்ப்பித்தார். எப்படி? கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம்ம தகுதியோ, நம்ம திறமையோ, நம்ம சாமர்த்தியமோ அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னாங்க, கீழ்ப்படிந்தோம் ஆபிரகாமை போல. உடனே நாங்க ஒண்ணு கேட்கவே இல்லை, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோம், அவ்வளவுதான். பாஸ்டர் சொன்னாங்க கீழ்ப்படியணும், ஞானஸ்நானம் ஒண்ணுமே கேட்கல. முழுக்க ஞானஸ்நானம் அங்க கேட்கணும், இங்க கேட்கணும், ஒன்னும் கேட்கவே இல்லை. கேட்டு கேட்டு கிடந்த சொர்க்கம் இல்லை அந்த நபர்களுக்கு. இன்னைக்கு வேறலையும் இல்லை, இனிமேல் இருந்தாதான் உண்டு. புரியுதுங்களா? வந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு உடனே ஞானஸ்நானம் எடுங்க, முழுக்க ஞானஸ்நானம். உடனே தலையை சாய்த்தார்கள் ஆபிரகாமை போல. புரியுதா? அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இப்படி ஒண்ணுமே கேட்காம, ஆராய்ச்சி பண்ணாம, பெற்றோரிடத்துல கேட்காம, மற்ற கிறிஸ்தவரிடத்துல போய் கேட்காம, பாஸ்டர் என்ன சொல்றாரு, அப்பா என்ன சொல்றாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, முழுகு ஞானஸ்நானம் எடுத்தாக வேண்டும்.
ஒரு மாற்று கருத்து இல்லாம கீழ்ப்படிஞ்ச கேசுகளாக நீங்களும் நானும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதுக்கு பேரு தான் ரட்சிப்புன்னு பேரு. அதுக்கு பேரு தான் ரட்சிப்புன்னு பேரு இல்லையா? ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்தது 6வது வசனம் 7வது வசனம் எல்லாம் படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் ஆண்டவர் பிதா நம்மிடத்தில் வைத்த தயவுனால, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்றுக்கொண்டதனால், பிதா நம்மிடத்தில் வைத்த தயவினால் தமது கிருபையின் மகா கிருபையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட முழுகு ஞான ஸ்நானத்தை முழுக வச்சு அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு என்னன்னு பார்க்கணுமா? 3 காரியத்தை நீ சொல்றேன். ரட்சிப்புக்குள்ள, உங்க ரட்சிப்புக்குள்ள உங்களை உன்னதத்துல உட்கார வச்சுட்டார். எல்லாம் உங்க பாதங்களுக்கு கீழ்படுத்தி வச்சுட்டார். அப்படித்தானே வாசித்தவங்க. எபிரேயர் 2வது அதிகாரத்தில் என்ன படிச்சோம் பாருங்க. 8வது வசனம் என்ன படிச்சோம்? சகலத்தையும் அவனுக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்ற விஷயத்தில் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணோம். எப்படி முழுகு ஞானஸ்நானம் எடுத்து பெந்தேகோஸ்து கூட வராம எப்படி நீங்க கீழே இருப்பீங்க? கீழே அடக்க முடியும்? சகலத்தையும் நம் பாதங்களுக்கு கீழ் ஆக்கி விட்டாரு ஆண்டவர் சொல்றாரு. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபையில உட்கார்ற அத்தனை பேருடைய பாதங்களுக்கு கீழ் உலகமே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சூரியன் உட்கார்ந்துகிட்டு இருக்கு, சந்திரன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, அக்கினி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, நெருப்பு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, பூமியில இருக்கக்கூடிய கடல், தண்ணீர், காற்று எல்லாம் நம்ம பாதங்களுக்கு கீழ் ஆக்கி வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் மனிதருடைய பாதங்களுக்கு கீழ் இது வரல. ஆவிக்குரிய சபையில வந்துட்டீங்கன்னா எல்லாம் கீழ். காமிக்கட்டுமா? இப்போ நான் இந்த செய்தி டிஃபரெண்ட் வேல எல்லாம் கொடுப்பேன் இல்லையா? Zoom மீட்டிங்ல எல்லாம் பேசுவேன். 2 நாளைக்கு ஒருக்கா பேசுவேன் Zoom மீட்டிங்ல. அதுல இருக்கிறவங்க எல்லாம் ஆவிக்குரியவர்கள். இது ரெகுலரா பேசிட்டே வருவேன் அவங்களுக்கு. அப்போ இப்போ பாருங்க, இப்ப பழைய ஏற்பாட்டுல இந்த ரெட்ஷிப்புக்கு என்னன்னு சொல்லி நான் இப்ப காமிக்கிறேன்றாரு. ரெட்ஷிப்புன்னு சொன்னா உங்களுக்கு புரியலையா? 91ஆம் சங்கீதம் 16வது வசனம் என்ன சொல்லி இப்ப நான் காமிக்க போறேன். 91:16 சங்கீதம். அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இப்ப காமிக்க போறாரு ஆண்டவர், உங்களுக்கு காட்டுவேன். ரட்சிப்புன்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட சபைகள் இது ஒன்றும் தெரியாம அந்த விசுவாசிகள் எல்லாம் பரிதாபம் பண்ணி ஆன்சர் நோக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சபைகள் நிறைய சபையில நான் நிறைய இடத்துல போய் வர்றதுனால தெரியும்ன்ற எனக்கு. விசுவாசிகளை எல்லாம் கொன்னு வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுதான் பிச்சு சாப்பிடுவாங்க போல் இருக்கு. அப்படி அவங்கள சபையில ஒண்ணுமே காட்டலையே, ஒண்ணுமே கண்டதாகவே இல்லையே. இன்னும் இயேசு பூமியில வந்ததாகவே இல்லைன்னாக்க அங்க உள்ள ஜபமும் பாட்டுகளும் பிரசங்கமும் போய் பாருங்க. ஆவிக்குரிய சபைகள் 50 வருஷம் 80 வருஷம் ஆன சபைகள்ல போய் பாருங்க. விசுவாசிகளை வச்சு இயேசு இன்னும் பூமியில இறங்கவே இல்லை. பரிசுத்த ஆவின்னு ஒண்ணு கண்டதே கிடையாது. அது என்னமோ ஒரு புட்டாவி மாதிரி அங்க போச்சு. இது அப்படி இருக்கு. எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்கு தெரியுமா? நல்ல பக்கா தேவனுடைய சரீரமாய் சபையில வச்சிருக்கேன். அதனால தான் இந்த ரகசியம் உங்களுக்கு இப்ப வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி இருக்கும் ரட்சிப்புன்னா என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப நான் காமிப்பேன். பாரு மோசஸ், இப்ப காமிப்பேன். 30 லட்சம் பேர் நீங்க இருக்கிறீங்க இல்லையா? எகிப்துல இருந்து விடுதலை ஆச்சு. 430 வருஷம் விட்டு வெளியே வந்தாச்சு. 430 வருஷம் சம்பளம் கொடுக்கல. கடுமையான வேலை. என்ன வேலை தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. இப்போ எகிப்துல எத்தனை பேர் போனாங்க? யோசேப்பு போனதுதான் ஒரு ஆளு போய், அப்புறம் 70 பேரை போய், அதுக்கு பிறகு இப்போ 430 வருஷத்துக்குள்ள எத்தனை 30 லட்சம் பேர், எத்தனை பேர் இறந்துட்டாங்க. விட வேண்டியதானே? இவர்களால தான் எகிப்து இப்ப இருக்கிற எகிப்து நாடாக மாறினது, வளமாக மாறினது. கடுமையான வேலை. மருத்துவர்லாம் இவங்க, டாக்டர்ஸ் எல்லாம் எகிப்துல இருக்கிறவங்க. இந்த நம்ம இஸ்ரவேலர்கள்
எகிப்துல வச்சுட்டாங்க. அடுத்தது கட்டு எல்லாமே இன்ஜினியர்ஸ், சிவில். இங்க எத்தனை பேர் சிவில் ஒர்க் பண்றவங்க இருக்கிறீங்க? கையை வைத்துங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ரொம்ப பாக்கியவான்கள் நீங்க. இந்த பூமியில இறங்கி வந்த நம்ம அப்பா இயேசுக்கு கட்டிட வேலை தெரியுமா உங்களுக்கு? அவர் சிவில் என்ஜினியர், கான்ட்ராக்டர் எல்லாம் வச்சிருப்பாரு. எல்லாம் செய்து வீடுல அன்னைக்கு மரத்தினால் செய்யப்பட்ட வீடுகள் தான் அதிகம். வீடு எல்லாம் மரத்தில் இருக்கும். அவ்வளவு செட்டப்போட ஜன்னல், கதவு, அது இது எல்லாமே செய்து ஆட்களை கொண்டு ஃபிட் பண்ணி விடுவார் இயேசு. 30 வயசு வரையிலும் அவங்க அப்பாவும் இந்த வேலை தான் செய்தாரு. கார்பெண்டரிங் ஒர்க், சிவில் ஒர்க். ஒரு அலையிலே சொல்லுங்க. இயேசு இன்றைக்கும் அவர் ஒரு விவசாயி. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர். இன்றும் அவர் ஒரு விவசாயி இருந்து பக்காவா அப்பப்பா தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர், நம்ம இயேசு, உலகத்தில் வந்த இயேசு, உலகத்தை படைத்தவர், சிருஷ்டித்தவர். ஜாதிகள் எல்லாம் அடிச்சு குப்பையில போட்டுக்கிட்டு இல்லையா மனுஷனை படைத்த தெய்வம். அவர் இன்றைக்கும் விவசாயியாக இருந்து அவர் இங்க இப்போ நம்ம மத்தியில இருக்கிறார். அதே நேரத்தில் சில இடத்துல தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கிறார். சில ஊர்ல இப்ப உங்க ஊர்ல இன்னைக்கு மழை பெய்யுது இல்லையா? சங்கீதம் 104 எடுங்க பார்க்கலாம். அவர் இப்ப தண்ணி இறைக்கிறாரா இல்லையா பாப்போம். நம்ம ஆண்டவரை அறியக்கூடிய உன்னதத்துல வச்சுட்டு எல்லாம் அறியணும் ஐயா. நம்ம உன்னதத்திலேயே ஆண்டவர் வச்சு எல்லாத்துக்கும் மேல வச்சிருக்கிறாரு. அதனால எல்லாத்தையும் நம்ம அறிகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்க ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு இதை சொல்லி தராம நான் விடவும் முடியாது, பாத்தீங்களா? சரி, சங்கீதம் 104:13 இருந்து படிங்க. தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாயிருக்கின்றது. வேண்டாம், போதும் போதும், கன்னியாகுமரி மாவட்டம் போதும் 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 மழைன்னு சொல்லக்கூடிய அளவாயிடுச்சு. எங்களுக்கு நிறைய தந்துட்டீங்க, நிறைய தந்துட்டீங்க. நீங்க போதும் போதும்னாலும் நமக்கு அள்ளி கோரி குற்றவராக நமக்கு ஒரு அலையிலே சொல்லுங்க. அவருக்கு தெரியும், கொடுப்போம், என் பிள்ளைகளுக்கு கொடுப்போம், கொடு உனக்கு கொடுக்கப்படும் சொல்றாரு. அவரு கொடு பூமி வாங்குது, மரங்கள் செடி கொடிகள் வாங்குது. இன்னும் தாங்க, இன்னும் தாங்க, இன்னும் தாங்க. ஆனா இயேசுவை அறியாதவர்கள் ஆண்டவரை போட்டு திட்டுவாங்க. மழை. நாங்க நன்றி தேங்க்ஸ் சொல்றோம். காலையில 4 மணிக்கு எழும்பி, ஆண்டவரே தேசத்தை நான் நல்ல மழைக்காக, மிருகங்களும் பறவைகளும் பூமியும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க நன்றின்னு முதல்ல நன்றி செலுத்துவோம். இந்த பூமி எங்க ஊருக்கு மேல முதல்ல என்னுடைய துதி அங்க நிற்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது எல்லா விஷயத்தையும். அப்படியே தானே? அடுத்தது பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி, அதே 104 சங்கீதம் தான் 14. அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷனுக்கு உபயோகமான பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். மழையை செய்து தக்க நேரத்தில். இதெல்லாம் இல்லைன்னா என்னத்தை சாப்பிடுவீங்க மனிதன்? மனுஷனுக்கு பயிர் வகைகளை முளைப்பிக்கிறார். நமக்கு மாத்திரமா? மிருகங்களுக்கு. அடுத்தது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். என்ன ஆச்சரியம்! எல்லாமே அவர் பண்றாரு. நமக்கு ஹாப்பியா, நல்ல ஆரம் எல்லாம் வேணும் இல்லையா? வாங்கிறதுக்கு விவசாயம் இல்லைன்னாலும் வாங்குறதுக்கு போய் அது கிடைக்கணுமே. அதுக்காக எவ்வளவு அக்கறையோடு மனுஷனை படைச்சு விட்டுட்டாரா? மனுஷனை படைச்சு இயேசு விட்டு இருந்தாச்சுன்னா இன்னைக்கு உலகமும் இல்லை, மனுஷனும் இல்லை. அவர் விட்டு இருந்தாருன்னா அன்னைக்கோட முடிஞ்சிருக்கும். எந்த காலத்துல முடிஞ்சிருக்கும்? நோவ காலத்தோட முடிஞ்சிருக்கும். எந்த மனிதன் இன்னைக்கு பூமியில் இருந்திருக்க மாட்டான். ஆனா முடிச்சு கட்டியிருப்பாரு. அவர் இயேசு உலகத்தை படைச்சார். இயேசு மனிதனை படைத்திருக்கிறார். இயேசு எல்லாத்துக்கும் தண்ணீரை ஊற்றி கொடுக்கிறார். அவர் வேண்டாமா? அவர் கொடுக்கிறத சாப்பிடாதீங்க ஐயா. அவர் வேணானா அவர் படைச்ச உலகத்திலேயே இருக்கக்கூடாது. அவர் படைச்ச காற்றை சுவாசிக்க கூடாது. அவர் தருகிற எதையுமே ஏத்துக்க கூடாது. பாவம், அறியாமைதான். தேங்க்யூ, ஆண்டவர் மன்னிச்சு அப்படியே விட்டுருக்காரு. அழகா. சரி, நீங்க அறிஞ்சாலும் சரி, அறியாம இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்கன்னு படைச்ச அப்பா எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஓகே, இப்போ சரி, அங்க 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. விடுதலையாச்சு விட மாட்டேன்ட்டான். அதனால விட்டே தீரணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. உனக்கு நீ சம்பளம் கொடுக்கல, குறவுன்னு கம்ப்ளைண்ட் இல்ல. நீ சாப்பாடும் கொடுக்கல,
வேலை செய்து காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனா ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு போவான். ரேஷன் கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு போகணும். ரேஷன் கடையில் போய் ஏதாவது வாங்கணும். ரேஷன் கடையில் கோதுமை வாங்கணும். அப்புறம் கருவாடு மீனா வச்சிருப்பாங்களாம். இதோ நாங்கள் கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மீன்கள் எல்லாம் நினைக்கிறோம். எண்ணாகம் 11 இருக்கு. புரியுதுங்களா? அங்க இப்படி கடுமையா வேலை வாங்கினாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க. என்ன விடு, என் ஜனங்களை ஆராதனை செய்ய போக விடு. கம்ப்ளைண்ட் தான். அவத்து கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லி மோசை கேட்ட போய் நான் ஒரு கேட்கல. என் ஜனங்களை ஆராதனை செய்ய தேவன் போக விடுகிறார், போக அழைக்கிறார். விடு விடலன்னா உன் நாடு குட்டிச்சு ஒரு குப்பையா ஆக்கின பிறதான் நீ விடுவேன்னு 10 வாதைகளை அழிச்சார். இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், எகிப்துல தங்களுடைய நாடு முந்தைய காலத்தில் அழிக்கப்பட்டது இன்றும் தெரியும். அதனால ரொம்ப பயத்தோட தான் இருக்காங்க. எகிப்துக்காரங்கள எகிப்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம். அந்த ஒரு காலத்தில் எகிப்து அழிக்கப்பட்டது என்பது 10 வாதைகளால் தேவன் என்ன செய்தார்? அனுப்பி வாதைகளை அனுப்பி என்ன செய்கிறார்? விட்டாச்சு, போங்கடா போங்க போன்னு விட வேண்டியதானே. விட்டு எல்லாத்தையும் விட்டு அவங்க பொருளை என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க. எல்லாரிடத்திலும் துணி மணி எல்லாம் வாங்கி அடகு வாங்கி வச்சிருந்தாங்க. ஆமா, அவங்களுக்கு எல்லாம் உழைச்ச நகை நட்டுகள் எல்லாம் அடகு வாங்கி வச்சிருந்தாங்க. கடைசியில 10 வாதம் முடிஞ்சு குடும்பத்தோட ஆண் பிள்ளைகள் எல்லாம் நைட்டோட நைட்டு க்ளோஸ். அதுக்கப்புறம் கூப்பிடுறான், போங்கப்பா எல்லாரும் போங்கப்பா, எங்களுடைய உனக்கு என்ன வேணாலும் எங்க ஆள்கிட்ட கேட்டு நீங்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. யாருக்கெல்லாம் வீட்டுல இருந்து நகை நட்டு பணம் வாங்கி வச்சாங்களோ கேட்டு கொள்ளையிட்டும்படி தேவன் வைத்தார். வேணும் என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க. உங்களுடைய துணிமணி இங்க இருக்கு, உங்களுடைய பாத்திரங்கள் இங்க இருக்கு, ஐயா என்ன வேணாலும் அள்ளி கொட்டினார்கள். வீட்டுல இருந்து என்னது அள்ளி கொண்டு போக வச்சார். ஒவ்வொரு வீடுகளையும் திறந்தாங்களா, நீங்க போனா போதும், எத்திலிருந்து போனா போதும், என்ன வேணாலும் எடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும். பீரவை திறந்தாங்க, நகை நடுகள் பாய் போய் எடுத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படி கொண்டு தள்ள வச்சினார் தெய்வம் நம்ம இயேசு. அப்ப வெளியே வந்தாச்சு. காலையில இருந்து சாயங்காலம் 2 கிலோமீட்டர் தூரம் 3 கிலோமீட்டர் தூரம் தான் போனாங்க. விட வேண்டியதானா? விட வேண்டியதான 30 லட்சம் மக்கள் போகிறாங்க. விட வேண்டியதானா? பிள்ளைகள், வயதான பாட்டிகள், இன்னைக்கு பிறந்த பிள்ளையும் உண்டு, நேற்று பிறந்தது உண்டு, தூக்கி சந்தோஷமா போறாங்க. விட வேண்டியதானே? பின்தொடர்கிறார்கள். எகிப்தும் ராஜாவும் அதுல இருக்க எல்லாம் இவங்க எல்லாம் இந்த செங்கடலுக்கு முன்ன போய் நிக்கிறாங்க. க்ளோஸ் பண்ணணும் அவங்கள. செங்கடல் இருக்குது, செங்கடல் வழியா தாண்டி போக முடியாது, எல்லாம் வெட்டணும் கொல்லணும். திட்டம் போட்டு படை சூழ்ந்து எகிப்திலிருந்து விரட்டி கொண்டு போகிறார்கள். பரலோகத்தில் எல்லாருக்கும் கஷ்டம் தானே இந்த சங்கதிகள் எல்லாம். என்னாகவும் யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இருக்கு. கண்டிப்பா நீங்க படிக்கணும். அதெல்லாம் இப்ப இல்ல, ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் படிக்கணும். முதல்ல ரட்சிப்புன்னா என்னன்னு இப்ப காமிக்கிறாரு. ரட்சிப்புன்னா மோசே உனக்கு தெரியுமா? ரட்சிப்புன்னா என்னன்னு இன்னைக்கு இப்ப காமிக்க போறேன். அந்த ரட்சிப்புக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு காமிக்க போறேன். வர்றாங்களா? உங்களை வெட்டுறதுக்கும் கொலை செய்யறதுக்கும் பின்றது வர்றாங்களா? எகிப்தில இருந்து வழி வந்தாச்சே, ஆண்டவர் சொல்லி விட வேண்டியதானே. ஆண்டவர் என்ன செய்கிறார்? மேக ஸ்தம்பத்தினார் அவர்களுக்கு இருளை இவங்க எல்லாம் பார்த்துட்டாங்க. ஐயோ, படைசூழ வரும்போது 30 லட்சம் பேர் விவரமுள்ள புருஷமார் 6 லட்சம் பேர் அழுகிறாங்க. என்ன செய்கிறது, என்ன செய்கிறது? இவங்ககிட்ட மல்லு கட்ட முடியுமா? எல்லாம் வெட்டருவாயோட குதிரை படை, ஆப்பட, பூனைப்பட எல்லாம் வருது. எல்லாம் மோசேயின் இடத்துல சொல்றாங்க, எங்க அங்கேயாவது எங்களை இருக்க விட்டுருக்கலாம். சாயங்காலம் 3-4 மணி, காலையில விட்டாச்சு. 3 மணி 4 மணிக்குள்ளாடி அடுத்த பின்தொடர்ந்து போய் நிக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே 13வது வசனம், யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், 6 லட்சம் புருஷர்களே, 30 லட்சத்துக்கு அதிகமான வாலிபர்கள் இருக்காங்க, சகோதர சகோதரிமார்கள் இருக்கிறாங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இப்பதான் நிக்கிறீங்க, இருக்க கூட இடம் இல்லை இல்லையா? செங்கடலுக்கு கரையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதாவது போகும்போது இஸ்ரேல் நாட்டுக்கு போய் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்ன போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் அங்கேயும் எகிப்துக்கும் அந்த இதுகளுக்கு எல்லாம் போய் எல்லாம் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு படிங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்படி உங்களுக்கு ரட்சிப்பை இப்ப நீங்க பார்க்கணும். உங்களுக்குள்ள இருக்க ரட்சிப்பு என்னெல்லாம் வருது. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டீங்க, முதியவர் ஆச்சு இல்ல, இன்னும் ரட்சிக்கப்பட போறீங்க அல்ல. இன்று பாருங்கள், நின்று கொண்டு நீங்க பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க. என்னைக்கு நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்போ சரி, கொஞ்ச நேரம் தான் பாப்பீங்க, நல்லா பாருங்க.
உங்க எதிராளிகளை பார்க்க முடியாது. ஆண்டவர் அங்க மேக ஸ்தம்பத்தை போட்டு அணைச்சிருக்காரு இல்லையா? சாயங்காலம் 5 மணிக்கு அவங்களுக்கு இருட்ட விட்டுட்டாரு. எப்படி இருட்ட விட்டுட்டார் ஆண்டவர்? இருட்ட விட்டுட்டு அப்புறம் இப்போ டைம் ஆயிடுச்சது, கொஞ்சம் 6 மணி 7 மணி எல்லாம் ஆயிடுத்து வந்துகிட்டு தான் இருக்குது. நேரங்கள் கொஞ்சம் ஓடுகின்றது. ஆகையினால இப்ப என்ன பண்ணு, பார்த்துக்கோ. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா, நீங்க சும்மா நிக்கணும், சும்மா இருக்கணும். அடுத்தது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என்கிட்ட சொல்லாத, நீ உன் ரட்சிப்ப ஒன்ன நான் இப்ப ரட்சிக்கிறேன், ரட்சிப்ப உன் மேல வைக்கிறேன், என்கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம், நீ செய்தா போதும். அப்புறம் சொல்லு, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்திலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடும். நானா வந்து பிளக்கணும்? உன்னை நான் இப்ப ரட்சித்திருக்கிறேன், இந்த விசுவாசிகள் எல்லாம் ரட்சித்திருக்கிறேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ இப்ப காட்டு, விசுவாசிகளுக்கு நீயும் பார்க்கணும். சமுத்திரத்தை பிளந்து விடு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்றாங்க, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு. அவ்வளவு பெரிய விசாலமானதுன்னு சொல்றாங்க. நான் இன்னும் போய் பார்க்கல, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கணக்கை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, 1.5 கிலோமீட்டர் வச்சுங்க வீதி. செங்கடல் இல்லையா? பிளந்துட்டியா? நீட்டு. இப்படி எவ்வளவு நீட்டுனா அப்படியே பிளந்த செங்கடல். இன்று வரையிலும் சொல்றாங்க, அவங்களே சொல்லுவாங்க, பிளந்தது செங்கடல் பிளந்தது. 30 லட்சம் பேர் போனோம், அவங்க ரதம் போனோம், அவங்களுடைய எல்லாம் போனோம். சும்மா 6 அடி பாதையா விட்டாரு. 6 அடி பாதையா ஐயா? அதாவது 4 வழிச்சாலையை 8 வழிச்சாலையாக போட்டு விட்டாரு ஆண்டவர். டக்குன்னு பிளந்தாச்சு 8 வழிச்சாலை அல்ல 6 வழிச்சாலை. அப்படியே சும்மா பக்கவா சிமெண்ட் ரோடு. நிமிஷங்களுக்குள்ள இப்படி இருந்து அப்படி போயாச்சு. ரட்சிப்புக்குள்ள இருக்கிறத பாருங்க. நமக்கு எதிர ஆரையா நிக்க முடியும்? நிக்கட்டும் அவங்க, அதனால தான் எல்லாரும் இருக்கட்டும் தான். புரியுதுங்களா? உங்களுக்குள்ள தெய்வ மக்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் ரட்சிப்பு மீட்புன்னா என்ன பிளந்து காமிச்சாரு. அவ்வளவுதான். குஷியா பிள்ளைகள் ஒரு பக்கம் டான்ஸ், பெரியவங்க டான்ஸ், இவங்க வண்டி கோழி குதிரை எல்லாம் போகும். ரொம்ப ஆவேசப்பட்டு ஒண்ணு ஓடலன்னு 2 பக்கம் தண்ணீர் மதிலாக நின்று கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 3 மணி 4 மணி வரலும் அந்த டிராவல் இருந்து எல்லாரும் போய் சேர்றதுக்கு 4 மணி ஆச்சு. இவங்க எல்லாம் போயிட்டாங்க, இவங்க எல்லாம் தாண்டியாச்சு. ஆண்டவர் அந்த வெளிச்சம் நைட்டில் ஏற்பட்ட வெளிச்சம் அப்படியே வச்சு காமிக்கிறாரு. அதை அங்க இருந்து அந்த மேகத்தை மாத்தி விட்டாரு. எகிப்தினுடைய வீரர்களுக்கு என்ன செய்துட்டாரு? மாத்திட்டாரு. அங்கேயும் வெளிச்சம் பட 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 பட. இவங்க அங்கவே எல்லாம் கரையாச்சு. 4 மணிக்கு பாக்குறார். ஓ 30 வருஷம் எல்லாரும் வந்துட்டீங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தா கட்ட கட்ட கட்டான்னு அங்க பட்டாளம் அடி இறங்குது. எய்வுல சங்கடலுக்குள்ள கட்ட 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 ஓட்டம் சாட்டம். மணி என்னாச்சு? 4 மணி. இன்னும் நான் போட்டிருக்கிறேன் டைம், நீங்க வேணா உங்க டைம் நீங்க போட்டுடுங்க இல்லையா? பார்க்க சொல்றாரு மோசே. எப்பா வரான் வரான் வரலாம், துள்ளி குதிச்சு ஆடி பாடி பட்டாளம் வருகிறது. மோசே என்ன பார்த்து நிக்கிறடா? உன் கரத்தை நீட்டு. அவ்வளவுதான். என்ன படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் 22வது வசனம். அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அடுத்த வசனம் 28. ஜலம் அவர்கள் பின்னாக பிரேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அடுத்தது 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். ரட்சிப்புக்குள்ள இருக்கிறது ரொம்ப வாழ காட்டிட்டு இருந்தா ரொம்ப கேர்ஃபுல். ரட்சிக்கப்பட்ட மக்களோடு விளையாடுறது, அவர்களை துன்புறது ரொம்ப கேர்ஃபுல் இருக்க வேண்டியது இருக்குது. ரொம்ப கவனமா இருக்கணும்.
அதனால பாரு பின்தொடர்ந்தவருடைய முடிவு எல்லாம் கடற்கரையில செத்து கிடந்தார்களாம். ஒரு சில மணி நேரத்துக்குள்ள ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ரட்சிப்பையா உங்களுக்கு எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஐயோன்னு கோட்டுக்கிட்டு என்ன பிசாசு அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அழுதுகிட்டு கிடக்கவா? என்கிட்ட பேசாத, உன் காரியத்தை செய்து விடு. ஒரு அலையில சொல்லுங்க. அவ்வளவு பெரிய ரட்சிப்புனால உங்களை ரட்சித்தா. இன்னும் இந்த ரட்சிப்புக்குள்ள இந்த ஊரெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஊரே பெரிய பெரிய அதிசயங்களாக மாறிவிடும். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கீழே உலகம் இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நம்மள உலகத்துல மேல வச்சிருக்கிறார். புரியுதா? தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு ஆளை கூட சொல்றேன். அடுத்து வாங்க, தானியேல் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. இன்னைக்கு இருக்கிற ஈராக், பாபிலோன், அங்க ஒரு ராஜா நேபுகாத்நேச்சர் இருந்தப்போ எல்லா நாட்டு மக்கள் அங்க வேலை செய்வாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லா நாட்டினுடைய தெய்வங்களுடைய வடிவில் ஒரு சிலையை உண்டு பண்ணினார். இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களை பக்திக்குரிய அளவில் எல்லா நாட்டுக்காரங்களும் போனாங்களே. அமெரிக்காக்காரனும் இருப்பாங்க, எல்லா நாட்டுக்காரங்களும் அங்க போயிருக்கிறாங்க. அமெரிக்காவிலும் போனா இஸ்ரேல் நாட்டில இருந்தும் போயிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பொதுவா ஒரு சிலை. அந்த சிலை என்னத்துல வச்சாங்க தெரியுமா? இதெல்லாம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், இப்போ நடந்ததான். அப்ப நீங்க தானியேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான ஒரு பொற்சிலையை பணிவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். 60 முழம்னா எத்தனை அடி? 60 90 அடி உயரம். 90 அடி உயரம். 6 முழ வீதினா 9 அடி வீதி, கிட்டத்தட்ட 10 அடி வீதியில 90 அடி உயரத்துல தங்கச்சலை குண்டு பண்ணிட்டு நேபுகாத்நேச்சருக்கு கொழுப்பு ஏறுறது. அது வரலும் கொஞ்சம் அமைதியா இருந்தது. கொழுப்பு ஏறின உடனே நான் நிறுத்தின சிலைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்? எத்தனை நாடுகள் இருந்து வந்தாங்க. அங்க பெரிய திருவிழா, பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது. அடுத்தது அப்போ பெரிய திருவிழா, பெரும் விழா, எல்லாம் வருகிறது, பணங்கிறது, அதை கண்டு அங்க முத்தம் விடுறது, அதை கழுவி குடிக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு வேண்டி, சுகத்துக்கு வேண்டி மனிதர்கள் பல நாடுகள் இருந்து போனாங்க இல்லையா? ஒரு சிலையை அவங்க தட்டி கொட்டி எச்சியும் வேறமையும் போட்டு தட்டி கொட்டி சிலையை உண்டு பண்ணதை கழுவி குடிக்கிறாங்க உட்கார்ந்துக்கிட்டு, ஆசீர்வாதம் வருவதற்காக. பல நாடுகள் இருந்து போயிருக்காங்க. கட்டளை பலமா போட்டாச்சு நேபுகாத்நேச்சர். பெரிய விழா எடுத்திருக்கிறேன். அப்ப அதிகாரிகள் வந்து சொல்றாங்க, நீர் கவர்னராக வச்சிருக்கிற 3 பேர் வரல, நீர் பொரிய பொறுப்பில் வச்சிருக்கிற 3 பேரு சிலைக்கு ஏற்கனவே ஒருக்க வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவங்க 3 பேரும் வரல. ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார்கள் அதிகாரிகள், கம்ப்ளைண்ட். அப்படியா? பாக்குறேன், நான் நிறுத்தின சிலையில இவங்க 3 பேரும் நம்ம நாட்டில் ஆட்சி செய்கிற கவர்னர் பதவியில இருக்கிற பொறுப்பில் இருக்கிற, அது யாரு? அந்த 3 பேரும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. வரமாட்டேங்கிறான், கும்பிட மாட்டேங்கிறான், தூர நின்று பேத்துக்கிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்போ இப்போ நோட்டீஸ் போயாச்சு. நேபுகாத்நேச்சர் கட்ட 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 வந்தாச்சு. அப்ப என்ன சொல்றான் தெரியுமா? இந்த பாரு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நான் நிறுத்தின பொற்சிலையை என்ன செய்ய வேணும்? பணிந்து கொள்ளவில்லை என்றால் அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள். கேர்ஃபுல், ஜாக்கிரதை. மிரட்டல். 3 இளைஞர்கள், 25 வயசு வச்சுங்களேன். அவன் ஆளுகளெல்லாம் இந்த மாதிரி மொரட்டு கேசுகள். ஆமா, 3 வாலிபர்கள் உங்களை மாதிரி 3 பேரும் பொறுப்பில் இருக்கிறாங்க. வாலிபத்திலேயே பொறுப்பு, கவர்னர் பதவி கொடுக்கப்படுகிறது. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஞானம், அவ்வளவு அறிவு. வர சொல் பேசு. இந்த மாதிரி நீங்க இப்போ மியூசிக் சத்தம் கேட்கும்போது, இசையின் சப்தம் கேட்கும்போது பணிந்து கொள்ளாவிட்டால் என்ன செய்யப்படுவீர்கள்? அக்கினி சூழல். அப்புறம் இந்த 3 வாலிபர்கள் என்ன பதில் சொல்றாங்க பாருங்க. கூலா, என்ன ரொம்ப கூலா, ஏசியில தான் இருந்திருக்காங்க. 3:16 படிச்சு பாருங்க.
ராஜாவை நோக்கி பேரை சொல்லி பாருங்க, அவங்க தான் வச்சிருக்கிறது ராஜாவை பேர் சொல்லி பாருங்க. அந்த ரிஷிப்பு வேலை செய்யுது எப்படின்னு பாருங்க. 3 வாலிபர்கள் என்ன சொல்றாங்க, நேபுகத்நேச்சரே பேரை சொல்லி இந்த காரியத்தை குறித்து உமக்கு அவசியம் கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். என்னெல்லாம் காமிச்சிருப்பாங்க 3 வாலிபர்களும் அதிர்ந்துட்டான். ஓ இப்படியா நீ சொல்ற, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவரை எரிகிற அக்னி சூளைக்கும் கைக்கும் விடுவிக்காமல் போனாலும் எங்களை விடுவிப்பார். என்ன மிரட்டல் 3 பேரும் கொடுத்தாங்க. எங்கிருந்து வந்தது, இருந்து வருது பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, சூடாக்குனா கடுமையான சூடு, இப்படியா சொல்ற, கடுமையான சூடு. 3 வாலிப பிள்ளைகளையும் வாலிபர்களை கயிறுல கட்டி நொறி பயங்கர தீ பெட்ரோலை கொண்டு வீத்துறான். இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு அதிகமான ஸ்டேஜ், நிறைய சந்தன கட்டைகள் எல்லாம் வச்சு தீ பிடிக்கிறதுக்கு வானலாவ எரியுதுன்னுட்டு பலசாலிக ரொம்ப பலமா கட்டுனாம் ரட்சிக்கப்பட்ட மக்களை பூமியில கட்டுறான் பாருங்க. 3 வாலிப பிள்ளைங்க வேலைதான் கொண்டு தூக்கி கொண்டு அப்படியே போடுறாங்க பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 22வது நேபுகாத்நேச்சர் நடுங்குறான். நேபுகாத்நேச்சர் ஈராக்ல நின்று நடுங்குறான். அங்க பார்த்தா அப்படியே கொண்டு தூக்கி போட்டாச்சு. இது என்னடா, தூக்கி போட்டா அந்த நெருப்பு மேடையில அப்படியே வாக்கிங். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ரொம்ப 4வது ஒரு ஆள் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. நேபுகாத்நேச்சர் சொல்றான் 3 பேர் எல்லாம் போட்டோம், 4 பேர் அந்த ஸ்டேஜில் அக்னி ஜுவாலையில் நடக்கிறார்களே. அங்க போய் டிஸ்கஸ் கொஞ்ச நேரம் பயங்கரம், எல்லாம் பார்த்து நடுங்குறான். தெருவிழாவுக்கு வந்தவன ஜீவன் தப்ப ஓடுறானுவா, ஐயோ இந்த தீ நம்மளையும் பிடிச்சி கொன்னு போடுமேன்னு அவன் ஆணும் பெண்ணும் ஓட்டம் ஓடுறாங்க. இன்றும் தான் ஓடுறாங்க, ஜீவன் தப்ப ஓடுறாங்க. ஐயோ இந்த தீ நம்மளை பிடிச்சு சாகடிக்க போகிறது, இந்த தீ நம்மளை பிடிக்க போகின்றது. இதான் நடக்குது. இனிமேலும் சூப்பரா நடக்கும், எல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்களா, அங்க பாக்குறான் நேபுகாத்நேச்சர் துடிக்கிறான். துடியோ அதிகாரியோ 4 பேர் இருக்கிறாங்களே அங்கே. 4வது ஆள் தேவ புத்திரனுக்கு சாயல் இயேசு அங்க வந்துட்டார். பார்த்து நடுங்கியாச்சு. நேபுகாத்நேச்சர் எல்லாம் ஓடியாச்சு, அது ஓடியாச்சு. ஜீவன் தப்ப ஓடிச்சு. ஐயோ இயேசுவை போல ஒரு தெய்வமே இல்லைன்னு ஓடியாச்சு. எல்லாம் பறந்த திருவிழா நின்றுடுச்சது, சாப்பாடு காரியம் நின்றுடுச்சது, எல்லாம் ஜீவன் தப்ப பாட்டில் அந்தந்த நாடுகளுக்கு ஓர ஆரம்பிக்கிறார்கள். 4 பேர் விடுதலையாய். அடுத்தது பாருங்க, இப்போ கடைசியில் என்ன சொல்லலாம், 3:29 ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமான தூஷ வார்த்தை யார் சொன்னாலும், எந்த ஜனத்தினாலும் எந்த ஜாதியானாலும் எந்த பாஷைக்காரனாலும், அப்படின்னு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் இயேசுவும் சொல்லல. யாரு சொல்றது, நேபுகாத்நேச்சர். எந்த பாஷையும் கொண்டுடுவேன், எந்த ஜாதியும் தலையை வெட்டிடுவேன். அங்க இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்ல. அவரை வணங்கணும், அவரை கும்பிடணும், அவரை என்ன செய்யணும், நீங்களாம் வழிபடணும். வேற ஏதாவது சொல்லிவிட்டீங்கன்னா அத்தனை பேரையும் க்ளோஸ்ன்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வழிபடுங்கன்னா இல்லையா, ஜனங்களை எப்படி கொள்ளையடிச்சு ஏமாத்துறான் பாருங்க. அடுத்த சொல்றான், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தெய்வம் தான். இந்த அக்னி ஜுவாலையில அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கறாங்க, கூடி இருந்த அத்தனை அதிகாரிகளும் பார்த்தாங்க இயேசுவை. எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் உள்ளடக்கி வச்சிருக்கிறது இதெல்லாம் இருக்கு.
இவ்விதமாய் ரட்சிக்க. அது அவனே ரட்சிக்கப்படல, சில காரியங்களை கொண்டவன அவன் ஒரு கள்ள கிறிஸ்தவன். நேபுகத்நேச்சர் உடனே சட்டம் ஏற்றியாச்சு, எல்லாரும் கிறிஸ்தவங்க ஆகுங்கன்னு மதமாற்றம் பண்ணிட்டான். உடனே இது மதமாற்றம் அல்ல, அவன் மதமாற்றம் பண்ணினான். நேபுகத்நேச்சர் நீங்க யாராவது போய் கட்டப்படுத்துறீங்களா? யாராவது போய் நிர்பந்தப்படுத்துறீங்களா? பூமியில வாழ்வதற்கு ஆசீர்வாதம் அனுமதி அன்பாய் வழிகாட்டி விடுகிறோம். நம்ம யாரும் கட்டப்படுத்துறதில்ல. புரியுதுங்களா? அவன் நேபுகத்நேச்சர் மதமாற்றம் பண்ணினான். ஒருத்தனும் ரட்சிக்கப்படவில்லை, அவனும் ரட்சிக்கப்படல. அவன் தான் நேபுகத்நேச்சர். அதுக்கப்புறம் தான் தொங்கும் தோட்டத்தை ஒண்ணு பண்ணுவான். படிச்சிருக்கீங்களா? தொங்கும் தோட்டம் அதுக்கு டிசைன் பண்ணது, அதற்கு அந்த நாட்கள்ல பொறுப்பா இருந்தது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அவருடைய ஞானத்துல தான் தொங்கு நோட்டம். இன்னைக்கு அதனுடைய இடிபாடுகளை கண்டுபிடிச்சாலே அவர்களுக்கு 7 அதிசயங்கள்ல ஒன்னா கிடக்குது. இன்னைக்கு அதுக்கு அந்த இடிபாடு தொங்கு தோட்டம் தொங்கிட்டு கிடக்கு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவினுடைய ஞானத்தில் கட்டப்பட்டது. என்ன ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ரட்சிப்புகள் ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறார் தெரியுமா? உங்க ரட்சிப்பு, எனக்கு ரட்சிப்புகள் அதெல்லாம் இருக்கு. பட் அது இப்ப அவசியம் இல்லை. நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் யாருக்கும் வரப்போகிறதுங்க இல்லை. வந்தா இதை பயன்படுத்தினா யூஸ் ஆகும், பயன்படுத்தலைன்னா யூஸ் ஆகாது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்குள்ளே வைத்திருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை கூட சொல்லி அப்போ 9 டைம் ஆயிடும், 10 நிமிஷம் இல்லையா? என்ன தெரியுமா? நம்ம ரட்சிப்புள்ள இருக்குது. இப்ப காட்டட்டுமா? சிம்பிள். அதெல்லாம் கஷ்டம் இல்ல, யாரும் அதை பயன்படுத்துறது இல்ல. நமக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பை நம்ம சொல்றது இல்ல, காட்டுறது இல்ல. இப்போ சிம்பிளா காட்டுங்க. என்ன உங்க ஜீவிதத்துல காட்டுங்க. 91 சங்கீதம் 16வது வசனம் எடுங்க. இப்போ காட்டிதார சிம்பிளா இருக்கும். அதை நீங்க எல்லாருக்கும் காமிக்கணும். எல்லாரும் காமிக்கலாம். பாருங்க அதான் இப்ப காட்ட போறேன் இல்லையா? அது ஆண்டவர் காமிக்கிறாரு பாருங்க, என்னெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறாரு. ரட்சிப்பை இப்ப உங்களுக்கு காண்பிப்பேன். 1வது வசனத்துல இருந்து படிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கேன் சொல்லுவேன். சொல்லணும். மோசே கம்ப நீட்டுனாரு, நம்ம கிட்ட சொல்றாரு நீ சொல்லணும். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். சொல்றீங்களா? ஜெபம் என்ன சொல்றீங்களா? இதை காலையிலையும் ராத்திரியெல்லாம் இதை சொல்லணும். ரட்சிப்புக்குள்ள இருக்கிறத காமிப்பாரு. உன்னை நான் ரட்சித்த, உனக்குள்ள என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன், இதை சொல்லு. கர்த்தரை நோக்கி என் கோடலை உம்முடைய மறைவில தான் நான் இருக்கிறேன். ஆனா நீ சொல்லு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்புவிக்கிறார். ரட்சிப்புக்குள்ள இருக்கிறத நோய்கள் எல்லாம் அழிக்கிற சக்தி நமக்கிட்ட வச்சிருக்கார். ஒரு அலையிலே சொல்லுங்க. பலவீனங்களை என்ன செய்யணும்? அழிக்கணும், பேசணும். அழிச்சு போ. வியாதியை ஆண்டு கொள்வதற்கு தான் நம்மளை வச்சிருக்கிறார். அடுத்தது அவர் சிறைகளாலே உன்னை மூடுவார், அவர்கள் சட்டையின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சட்டை உனக்கு. அடுத்தது இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ரட்சிப்புக்குள்ள ராத்திரி தான் கொள்ள நோய் ஆரம்பிக்கும், பலவீனம் ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? சொல்லணும். இரவில் உண்டாகும் பயங்கரம் என்னை சேதப்படுத்துவதில்லை. நோய்கள் எல்லாம் இரவில் ஆரம்பிக்குது. சோத்திரம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நிறைய சபைகள் இருக்கிற வியாதிக்கு சோத்திரம் பண்ணுவோம், குடி பூந்து இருக்குது. அங்க உடம்பு முழுவதும் நோய். எல்லாத்துக்கும் சோத்திரம். இவங்க பிரசங்கத்தை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அங்க இருந்து தானே அல்லேலூயா சொல்லணும். இரவுல படுக்க போறேன் ஆண்டவரே, நீர் மறைவா இருக்கிறீர். இரவுல பிரச்சனை இருக்கான், இரவுல கொள்ள நோய் இருக்கான், பகல்ல பிரச்சனை இருக்கான். ராத்திரி என்னையும் என் மனைவி பிள்ளைகளை சும்மா பாதுகாக்கணும். காலையில நான் கம்பீரமாக எழும்புவேன். ஒரு அலையிலே சொல்லுங்க. என்னைக்கு சொன்னீங்க? இன்னையில இருந்தாது சொல்லுங்க. இன்னையிலிருந்து சொல்லுங்க. அற்புதத்தின் மேல் அற்புதம் வரும். சொல்லணும். நான் சொல்லுவேன். உனக்கு ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. நீ சொல்லணும், தைரியமா சொல்லணும்.
இரவில் உண்டாகும் கொள்ளை நோய்களுக்கு ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நான் அது காலையில் எழும்புறப்ப ஃப்ரெஷ்ஷா எழும்புவேன். என்னெல்லாம் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு நீங்க அதெல்லாம் நீங்க தான் சொல்லணும் இல்லையா? அவங்க சொல்றோம் பகல்லையும் இருக்கு பிரச்சனையே இருக்கு. உன் பக்கத்தில் 1000 இல்ல 10000 பேர் விழுந்தாலும் நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்றவங்க திட்டமிடுறவங்க பாவம் இந்த ஒர்க்கை விட்டுட்டு வேற வேலைகளை அவங்க பார்க்கணும். பூமியில வாழலாம். அவங்க நம்மளோட மல்லடிக்கிறதுக்கு அவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 1000 இல்ல 10000 பேர் நமக்கு சூழ்ச்சி பண்ணினாலும் திசைய திருப்பி அங்க தள்ளி அங்க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி அங்க ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணி விட்டுருவாரு. 1000 இல்ல 10000 பேர். பாவம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் ஒரு பேதுரு ஒரு அப்போஸ்தலன் வியாதியை சுகப்படுத்தினதுக்காக, முடவர்களை நடக்க செய்ததுக்காக, சப்பானிகளை நடக்க செய்ததுக்காக இப்படி ஜெயில போட்டாங்க. என்னையா நீ சப்பானி பறந்த மாதிரி இருக்கட்டும், எங்க மதத்துக்கு நீ அவதூறு பண்ற, எங்க மதத்துல இத்தனை காலம் 40 வருஷமாச்சு அவன் சப்பானி, அவனை போயிட்டு நீ இந்த சுகப்படுத்தி நல்ல காலை கொடுத்து நல்லா பண்ணி உங்க சபையில சேர்த்து விட்டீங்களே, நகம் பிடிச்சு சிறையில அடைச்சு தலையை வெட்டியதுக்கு அப்போஸ்தலர் 12 இருக்கு. இப்படி நிறைய அற்புதம் நடந்தது. அது ஒண்ணு இல்லையா? அது 3வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் தொடங்குற பிரச்சனைகளாக்கும் அற்புதம் செய்ததுக்காக பிடிச்சு தொழிற்சாலையில வன் வீரர்கள் இவ்வளவு பெரிய உம்மாங்கிகள் 2 பேர் காத்திருக்க, 2 சேர்ல பெரிய கடாரை வைத்துக் கொண்டிருக்க, பாவம் பேதுரு கஞ்சியும் தண்ணியும் குடிக்காம 2-3 நாளா பேதுருக்கு தலையை வெட்டுறதுக்கு அவரு அப்படியே 2 சேருக்கு இடையில பேதுரு அப்படி இருந்து துணி கொடுக்க ஒன்றும் இல்லை அன்றையோட. ஏன்னா தலையை வெட்டதுனால தலை வெட்டு அது எப்போ எழுப்பி சாரி ஓடிடுவான் அப்படின்னு. இந்த இதெல்லாம் இங்க முதல் நூற்றாண்டுல நடந்தது, ரோமில் நடந்தது. இதெல்லாம் ரோமில் நடந்த விஷயம், 1ஆம் நூற்றாண்டில் நடந்த விஷயம். காத்துக்கிட்டே இருக்கிறாங்க, போயிடுவான் எத்திச்சாடி போயிடுவேன். தேவதூதன் வந்து 2 பேருக்கு கண்ணை ஒரு குத்தி கண்ணை குருடாக்கி, தம்பி பேதுரு இப்படி இல்ல இப்படி. தேவதூதன் வந்து பேதுரு, நான் இப்ப அடிச்சேன் பாத்தீங்களா, இன்னொரு அடி விழும் 12வது அதிகாரத்துல. ஏரோது ஒற்ற அடி தேவதூதன் அடிச்ச அடியோட ரத்தம் பொட்டிச்சது, புண்ணாச்சுது, புழு புழுத்து செத்த. அதுவும் 12 தான் இருக்கு, அப்போஸ்தலர் 12. ஆனா பேதுருவையோ அண்ணாச்சி சார் எழும்புங்க எழும்புங்க எழும்பல. மற்ற 2 பேர் அந்த மாறாய் கண்ணு இப்படி இருக்கணும், காலி கடையிலாகும் பேதுரு கிடைக்குது தட்டி தட்டி எழும்பு, நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன், வஸ்திரங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா உனக்கு வஸ்திரம் இல்லை, உன் வஸ்திரத்தை எல்லாம் எரிச்சிருப்பானுங்க. ஒன்றுமே கிடையாது, வஸ்திரம் கொண்டு வந்துருக்கேன், பெல்ட் கொண்டு வந்திருக்கிறேன், செருப்பு கூட சொர்க்கத்திலிருந்து வருது பாருங்களேன், பாதரட்சி. ஒரு அலையிலேயே சொல்லுங்க. 1000 இல்ல 10000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, உன்னை அணுகவே ஆகாது. தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு மகத்துவம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. இங்க வாலிப ஸ்டேஜ் வருங்காலங்கள்லாம் இதை சபையில எங்குமே பிரசங்க என்னப்பா இப்பதான் தொடங்கி இருக்குது பிரசங்கங்கள் எல்லாம், எல்லாரும் சொல்லி கொடுங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது வசனம் அடுத்தது சொல்றேன் பாருங்க. அடுத்தது 11வது வசனம் 11:12. இங்க 91ஆம் சங்கீதம் 11:12. உன்னை காக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள நீங்க சொன்னா அவன் அப்படியே செய்வான் தேவதூதன், அல்லனா வந்து வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாங்களாம். எபிரேயர் 1:14 படிச்சு பாருங்க. தேவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு காலத்துல தேவதூதர்கள் கண்டு பூமியில வந்து பேசினாலே பெரிய பெரிய காரியங்கள் நடுங்கினாங்க. அதே தேவதூதர்கள் நமக்கு வேலைக்காரங்களா வச்சிருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க, எபிரேயர் 1:14 கூட படிங்க. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நிமித்தம் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடையாவிகள் நமக்கு வேலைக்காரங்க தேவதூதன். சொல்லுங்க, என்ன வாதம் சொல்லணும். 2 வீலர்ல ஏறினேன், பத்திரமா என்ன கொண்டு போய் சேர்த்து பத்திரமா என்ன கொண்டு வரணும். புரியுதுங்களா?
வாகனத்தில் ஏறும் போதும் போகும்போது பிள்ளைகளை ஏற்றும் போது நீங்க வாகனத்தில் ஏரோப்ளைன்ல போங்க, எதுலேயும் போங்க. நான் போகிறேன், என்னை பத்திரமாய் கொண்டு வர வேண்டும். தெய்வதூதர்கள் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, பத்திரமா நம்ம கூட வர்றவங்களையும் கொண்டு போய் பத்திரமா கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு வேகரங்களாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பணிவிடை ஆட்கள் தேவதூதர்கள் இல்ல. அல்லனா சாத்தான் தான் கூட போய் கொண்டு வச்சு கொல்லுவான். மற்றவங்களை எல்லாம் சாத்தான் தான் கொல்றான், கூட போறது அவன் தான் போவான். இயேசு இல்லைன்னா, ரட்சிக்கப்படலைன்னா சாத்தான் தான் கூட போவான், தெரிஞ்சிருவான், முடிவை கட்டி விட்டுருவான். தான் நடந்து கொண்டு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டா தேவதூதர்கள் நீங்க சொன்னா வானம் இப்ப எல்லாம் வெளியே தான் நிக்கிறாங்க, இங்கே நிக்கிறாங்க, அங்கே நிக்கிறாங்க. உங்க தேவதூதர்கள்லாம் வந்து அங்க நிக்கிறாங்க. அதெல்லாம் நான் கேட்டு பாரு, நீங்க உங்கள்கிட்ட பாஸ்டர் சொல்றது உண்மை அப்படின்றாங்க. சரியா? தேவதூதர்களை ஒவ்வொரு உங்க வாழ்க்கையில வேலையில கட்டிடத்துல ஏறுவீங்க, இறங்குவீங்க, மேல பத்திரமா என்ன பாதுகாத்துக்கணும். நான் மேல கட்டிடத்துல ஏறி வேலை செய்யறேன், என்ன பத்திரமா நீங்க தாங்க வேண்டும் அப்படின்னு தேவதூதர்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க, சொல்லி கொடுங்க. அவங்க செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ரட்சிப்புக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னையா அனுபவிப்பீங்களா? அதனது சொல்லுவீங்களா? இல்லையா? பெரிய பெரிய இது வேண்டாம், செங்கடல் வழக்கண்ட அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இல்லையா? அக்கினி சுவாலை அதெல்லாம் இல்லை. இந்த 91ஆம் சங்கீதத்துக்குள்ள இருக்கிறது அன்றாட நம்முடைய வாழ்க்கையில இவைகளை கடந்து போகத்தான் செய்கின்றது. செய்வீங்களா? அதை மறந்துவீங்களா? இதை இன்னைக்கு நான் இப்ப சொன்னதை மறப்பீங்களா? இதை ஆக்டிவ் ஆக்குவீங்களா? சொல்லுங்க. இப்படி செய்வேன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே சொல்லுவேன்னு சொல்லிங்க. தீர்மானத்தை நீங்க எடுங்க. என்ன ரட்சிப்புக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வேஸ்டா போகுது, யாரும் அதை யூஸ் பண்ணல. கன்னியாகுமரி மாவட்டம் மொத்தம் யூஸ் பண்ணல, ஒருவரும் யூஸ் பண்ணல. அது வேஸ்ட், அப்படியே கிடக்குது. இப்ப தேவதூர்கிட்ட கேட்டா ஆமா என்ன வகையா வச்சாங்க, அவங்க இஷ்டம் போல பிசாசை கூட்டிட்டு போறாங்க. ஆகையினால இந்த நமக்கு உலகத்தினுடைய எந்த சக்தியும் ஜெயிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் நமக்கு நாம சொல்லுவோம், நம்ம பேசுவோம், வியாதி நமக்கு கீழே, தேவதூதர்கள் நமக்கு கீழே, பிரச்சனைகள் நமக்கு கீழே, எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இதுதான் சத்தியம். எழுமுங்கோ.